முதிர்கனி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. முதிர்கனியின் புதிய அத்தியாயம், புதிய தொடக்கம், புதிய வரவு. இங்க பாரு பொண்ணு தர, அக்கா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நீ யாருக்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், புரியுதா? நான் செஞ்ச தப்ப நான் தான் சரி பண்ணணும். உன்னதான் எனக்கு லீவ் எடுக்க சொன்னேன். நீ எதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்க? அது எப்படிடா? என்ன தாண்டா விக்ரம் சிக்கிருக்கா? எப்படி நான் வீட்டுல இருக்க முடியும்? ஓ, அதுக்குதான் ஏன் இன்னைக்கு டூட்டில இருந்து எனக்கு லீவ் கொடுத்துருக்கீங்க. நான் இன்னைக்கு பாத்துக்கிட்ட, நீ வீட்டுக்கு போ. முடியாது. நீங்க இருந்த பெரிய பிரச்சனையாவும் சொன்னா கேளு. நான் இருந்து சரி பண்றேன், நீ போ. முடியாது. விக்ரம் எப்படி வாய் திறக்க மாட்டான். ஆனா அவன் குற்றவாளி இல்ல. ஆனாலும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். பாரு, நான் இருந்ததை அதை சரி பண்ண முடியும். காரியத்தை கெடுத்துவானே. என்ன இவனுக்கு ஆயுள் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்க வந்திருக்க, அப்படிதானே? உனக்கு ஆயுள் கிடைக்க கூடாது, அதை பார்க்க தான் வந்திருக்க. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். உன் வேலைக்கு தொண்டா அதை மட்டும் போய் பாரு, போ. எவனும் எனக்காக இதை வக்காலத்து வாங்கி பேசக்கூடாது. ஒருவேளை நீ எனக்காக வக்காலத்து வாங்கி பேசுற, ஆமா நான் தான் அதை செஞ்சேன்னு நானே ஒத்துக்கிடுவேன். மரியாதையா இங்க இருந்து போயிரு. உன்னை ஜெயிக்கிறதுக்காக நான் ஜெயிலுக்கு போறது கொஞ்சம் தயாரா தான் வந்திருக்கேன். நீ என்ன முட்டாளா? ஆமாடா, நான் முட்டாள்தான். இப்ப என்ன கொத்தாத, அவனை நான் போ சொல்றேன். அமைதியாலே பொண்ணு, நீ கிளம்பு. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் கோர்ட்டுக்குள்ள வருவேன். நான் ஆதாரத்தை புடிச்சு பண்ணுவேன். யாராவது தலையிட்டீங்க, உன் கண்ணு முன்னாடியே நான் குத்தத்தை ஒத்துக்கிடுவேன். போக்குறியா? நீ ஒத்துக்கிட்டாலோ அது பொய்ன்னு நான் நிரூபிப்பேன். பொண்ணு, நீ கிளம்பலாம். கோர்ட்டுக்குள்ள உனக்கு அனுமதி கிடையாது, கிளம்பு. எல்லாரும் இப்படி பண்ணுவீங்கன்னா நான் முதல்ல அனுமதி வாங்கிட்டு வந்துட்டேன். அதை என்னால கேன்சல் பண்ண முடியும், தெரியல. இவன் குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் நிரூபிக்கிறேங்க. ஏன் எல்லாரும் தடுக்கிறீங்க? எனக்கு புரியல. அப்படி நான் உனக்கு போன போட்ட நம்பரை என்கிட்ட குடி. அதை நான் கோர்ட்ல புடிச்சு பண்றேன். உனக்கு கோர்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்ல. நான் அதுக்கு ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். நீ போயா பண்ணுற, அதையும் பார்க்கலாம். நீ எனக்கு செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன். 4 மணிக்கு உனக்கு என்ன வேலை? ஏதாவது ஒரு உண்மையை நீ கோர்ட்ல சொல்லிதான் ஆகணும். சொல்ல வைப்பேன். அதையும் பார்க்கலாம் பொண்ணு தர. நீ என்கிட்ட மோதாத, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படி கோர்ட்ல பேசணும்னு எனக்கு தெரியும். ஓ, நான் அவமானப்பட போறேன். அவமானப்படணும் இருந்தா யாரால மாற்ற முடியும்? ஓகேண்டா விக்ரமே, உண்மையை மறைக்கிற நீ அவமானப்பட போறியா? உண்மையை நிரூபிக்க போற நான் அவமானப்பட போறான்னு காத்திருந்து பார்க்கலாம். அத நாங்க பாத்துக்கிறோம். பொறுத்து இங்க இருந்து கிளம்பலாம். எங்க கேஸ்ல நீ தலையிடணும் அவசியம் இல்ல. கிளம்பு. உன்னை போலான்னு சொன்னேன். இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். நீ போலான்னு சொன்ன கேட்டோம். அக்கா, யாருக்கு யார் அக்கா? வேண்டாக்கா. உன்னை கிளம்ப சொன்னேன். ஏன்டா நீ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க? வாடா. உன்னை போ சொன்னேன் பொண்ணு தர. என்னக்கா? யாருக்கும் நான் அக்கா இல்ல. அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பி. மதனே, நீங்க விக்ரம கூட்டிட்டு போலாம். விக்ரம் வா. என்ன மன்னிச்சிரு பொண்ணு தர. நீங்க இருந்தா நான் குற்றவாளி இல்லைன்னு நீ நிரூபிச்சிருவேன். எனக்கு வேற வழி தெரியல. விக்ரம், நீ உள்ள வா. உன்னை எப்படி குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட ஆதாரம் இருக்கு, வா. ஆதாரம் இருக்குதா? ஐயோ, என்ன ஆதாரம்னே? அத கோர்ட்ல சொல்லுவேன், பாத்துக்கிடுங்க. வா விக்ரம். அக்கா, பரவாயில்லடா. சில நேரம் உண்மை கூட கசக்கதான் செய்யும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்கதும் பொய். பொண்ணு தர நிச்சயமா என்ன புரிஞ்சுக்குவான். எனக்கு வேற வழி தெரியல. அவன் வாழணும்டா. இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கல. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நான் இப்படி பண்ணனேன். அது எனக்கு தெரியும்க்கா. கோர்ட்டுல பயப்படாதீங்கக்கா. நிச்சயமா நாங்க கொஞ்சம் சீனமா இருக்கோம்ல. சீனன் இல்லக்கா, மானத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறீங்க. உயிருக்கு முன்னாடி மானம் பெரிதுக்கா. நீங்க ஒன்னும் சுயமால யோசிக்கல. மானத்துக்காக போராடுறீங்க, தப்பு இல்லக்கா. சரி, நீ உள்ள போ. பயப்படாத. அதுக்காக உன்னை பலியாடாக்க மாட்டேன். எங்க சுயநலத்துக்காக உன்னை பலியாடாக்க மாட்டேன். நீ தைரியமா உள்ள போலாம். என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிட்டேன். நீ போ. நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், யாரும் கோர்ட்டுக்கு வர வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னா நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னடா செய்வ?
ஆமா, நான் தான் அஜய கொலை பண்ண பார்த்தேன். திருடுறதுக்காக போனேன், கையும் களமா மாட்டிக்கிட்டேன். அதான் கொலை முயற்சியில் ஈடுபட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிடுவேன். அப்படிதானே? அப்படி ஒத்துக்கிட்டேனா உன் வாழ்க்கையே முடிஞ்சிரும்டா. அக்கா பயப்படாதீங்கக்கா. இவனா கெட்டவனா வாழ்ந்த, இனி நல்லவனா போய் சேர்றேன்க்கா. போதும். யாரும் யாருக்காகவும் சாக வேண்டாம். நீ தைரியமா உள்ள போ. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரிக்கா. ஒருவேளை அந்த ஆதாரம் மட்டும் கோட்ல சிக்கிச்சுனா? உள்ள பொண்ண 3 பேர் இவங்க தானே தெரிஞ்சதுன்னா நாம சிக்கிருவோம்ல. எதுக்கு பயப்படுறீங்க? எது நடந்தாலும் ஒண்ணா இருங்க, அவ்வளவுதான். ஒற்றுமையே பலம். 4 பேரும் இதே மாதிரி எதுவோ தெரியாத மாதிரி இருங்க, புரியுதா? பொண்ணு தர மறுபடியும் உள்ள வராம இருப்பான்னு நினைக்கிற? அவன் ஆதாரத்தை உள்ள ஒப்படைச்சிட்டானா? மாட்டிக்குவோமா? பயப்படாத தமிழே, அப்படிலாம் மாட்டிக்க மாட்டோம். இது நமக்கு கிடைச்ச சவாலா நினைச்சுக்கிட வேண்டியதான். இந்த சவால்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சா வாழுவோம், தோத்தா ஒன்னா சாவும். மீனா, மானம் மட்டும் போகாது, போகவும் விட மாட்டேன். நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். மனசுல உறுதி இருந்தாதான் ஜெயிக்க முடியும். மனசுல தைரியம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். சோர்ந்து போயிட்ட நாம தோத்துட்டோம்னு அர்த்தம். இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரல, முத புரிஞ்சுக்க. தோல்வி என்னைக்கும் நிரந்தரம் கிடையாது. ஜெயிப்போம், நிச்சயமா ஜெயிப்போம். தைரியமா இரு. தைரியத்தை மட்டும் நீ இழந்துட்ட, அவ்வளவு உண்மையை கொட்டி தீத்துருவ. நம்மள அறியாமலே குற்றத்தை ஒத்துக்கிட வேண்டியது வரும். தைரியமா இரு தமிழே. வீட்டையும் சமாளிக்க முடியல, இங்கேயும் சமாளிக்க முடியல. போன 3 பேர் இவங்க தானே தெரிஞ்சதுன்னா நம்மள பத்தின விவரம் கோர்ட்டு கேஸ் அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுக்கா. பொண்ணு தர மட்டும் கோர்ட்டுக்கு வராம இருந்தாம்னா நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. பொண்ணு தரைய அணை போட்டுலாம் தடுக்க முடியாது. அவன் காற்றாரு, சும்மா அடிச்சு புரண்டு வருவான். பொண்ணு தரைய பத்தி நமக்கு தெரியாது. எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, அவன் உண்மை நிரூபிச்சுட்டு தான் போவான். அவன் உண்மை நிரூபிச்சா நம்ம நிலைமை. அழகா அன்னைக்கு விக்கி கூட ஆதாரம் எடுக்க போனோம். அன்னைக்கு அந்த ஆதாரத்தை அவன் கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். யாரு விக்கி கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்க முடியும்? அவனே அன்னைக்கே நம்மள பொண்ணு தரகிட்ட ஒப்படைச்சிருப்பான். அவனுக்கு தொழில் பக்தியை விட அன்னை பக்தி ரொம்ப அதிகம். அன்னைக்கு ஆதாரத்தை எடுத்துட்டு வர சொன்னது பொண்ணு தர. எவ்வளவு மும்பரமா ஆதாரத்தை தேடினா பார்த்தல. இதே வேற யாரும் சொல்லியிருந்தா அன்னைக்கு ஆதாரத்தை எடுக்கிறதுக்கே வந்திருக்க மாட்டான். நாம தான் எல்லா ஆதாரத்தையும். அதான் போலீஸ்காரனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி ஓதி பறக்கிருக்கான் பார்த்தல. அவன் வச்சிருக்க ஆதாரம் உண்மையா பொய்யானே நமக்கு தெரியாது. ஒருவேளை ஏமாத்த கூட செய்யலாம்ல. ஆமாட்டி, பொண்ணு தெரிய முழுசா நம்ப கூடாது. விக்கி கூட சும்மா நம்மள ஏமாத்ததுக்காக சொல்லிருக்கலாம்ல. அங்கதான் ஒரு ஆதாரமும் இல்லையே. நியூஸ் கேள்விப்பட்டோன்னே நாம ஃபர்ஸ்ட் போனோம். ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே. ஆனா நமக்கு எந்த தடயமும் கிடைக்கலையே. நீங்க என்கிட்ட கோபப்பட்டதை நினைச்சு நான் வருத்தப்படல. கொலை முயற்சிக்கு முன்னாடி நீங்க ரோகிணி வீட்டுக்கு போயிருக்கீங்க, அப்படிதானே மீனாக்கா? சொல்லுங்க மீனாக்கா. சாயங்காலம் 7 மணிக்கு நீங்க ரோகிணி வீட்டுக்கு போயிருக்கீங்க, கரெக்டா? உங்களை கொண்டு விட்டது உங்க வீட்டு உங்க கொலை கிசால், சரியா? கிஷோரு உங்களை ரோஹிணி வீட்டுல கொண்டு விட்டுருக்கான். அதுக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனா கிஷோர் திரும்பி போகும்போது நீங்க கூட போகல. அப்படின்னா நீங்க ரோகிணி வீட்டுல இருந்திருக்கீங்க. இந்த ரோகிணி பஸ்ஸே வராத இடத்துல பஸ்ஸுக்காக காத்து நின்றுருக்கா. டிஎஸ்பியா இருந்தோம் இந்த ஏரியால எங்கெங்க பாலம் கட்டுறாங்கன்னு கூட தெரியாம பஸ்ஸே வராத இடத்துல பஸ்ஸுக்காக காத்து நின்றுருக்கா. அதான் நல்லவன் விக்ரம். இந்த இடத்துலதான் அவன் குற்றவாளி இல்லன்னு என்னால நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஒரே குழப்பமா இருக்கா என்ன? நீங்க வாய் திறக்க மாட்டீங்க, நானே சொல்லியிருந்தேன். இந்த நல்லவன் விக்ரமே ரோகிணி மேல இறக்கப்பட்டு கொஞ்ச நாளா ரோகிணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கால, அந்த பாசத்துல நான் கொண்டு விடுறேன்னு கூட்டுட்டு போயிருக்கான் கோட்ராசுக்கு. அதனாலதான் விக்ரம் சிக்கியிருக்கான். அந்த சிசிடிவி கேமரால அவன் உள்ள வந்ததுக்கான ஆதாரம் இருக்கு, வெளியில போனதுக்கான ஆதாரமும் இருக்குது. ஆனா கொலை நடந்த நேரத்துல அவன் வெளியில போகல. அவன் நான் தான் கொலை பண்ண பார்த்தேன்னு சொன்னாலும்
அவன் கோட்ரஸ் விட்டு வெளியில போகும்போது 4:05. கொலை முயற்சி நடந்தது காலையில 3 மணிக்கு. ஆனா இவன் ரோகிணி விட்டுட்டு போகும்போது 4:05. இந்த ஒரு ஆதாரம் போதாது. விக்ரம் குற்றம் பண்ணலன்னு அவன் என்னதான் நான் பண்ணனேன்னு ஒத்துக்கிட்டாலும் கவர்மெண்டே ஆதாரத்தை வச்சிருக்குது. ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சிக்கினதே கவர்மெண்ட் கோட்ரஸ்ல தான் சிக்கிட்டான். எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்றேன்னு பாக்குறீங்களா? கரெக்டான நேரத்துல ஆதாரம் கொடுத்ததே உங்களுக்கு வேண்டியவங்கதான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க. வரட்டா? என்னட்டி இப்ப என்ன பண்ண? நம்ம வீட்ல யார்கிட்ட ஆதாரம் கொடுத்திருப்பா? நீ கிஷோர் கூட ரோகிணி விட்டு போனது நம்ம வீட்ல யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாத. நான் நம்ம தோட்டத்துல எல்லாம் நின்னுக்கிட்டு இருந்தேன். அங்கதான் கிஷோர் வந்தான். சதீஷ் வந்தாரு. சதீஷ்? ஆனா அந்த பயவலிக்கு நான் ரோகிணி வீட்டுக்கு போறேன்னு தெரியாது. கிஷோர் கூட பைக்ல போறேன்னு சொல்லிட்டு போனேன். சத்தியமா சதீஷ் இல்ல. நான் நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட தாண்டும் போதே டூட்டிக்கு போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு போன் வந்தது சதீஷ் கிட்ட இருந்து. ஒருவேளை ஏமாத்திட்டு உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருந்தா? அதுவும் இல்ல. கிஷோருக்கு முக்கியமான வேலை அண்ணன் ஸ்டேஷனுக்கு போகணும்னு என்னையும் கூட்டிட்டு தானே போனா. அங்க சதீஷ் இருந்தாங்க, நான் பார்த்தேன். நானும் பேசல, கிஷோரும் சதீஷ் கிட்ட பேசல. அவர் வேலையில ரொம்ப மும்பரமா இருந்தாரு. மதனே? மதனன்னு அங்கதான் டூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இவங்க 2 பேரும் இல்ல. தினேஷ் அண்ணே அவங்க இடையில ஹோட்டல்ல இருந்து வெளியில வர மாட்டாங்க. அப்ப யார் நம்ம வீட்ல யார் போட்டு கொடுத்திருப்பா? கிஷோரே சொல்லிருப்பானா? கிஷோர் எதுக்கு இவன் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்? நான் போனே எங்க அண்ணியை கூட்டு போனா இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். தேன்மொழி காதுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன சொன்ன? தேன்மொழி காதுக்கு அப்படின்னா நீ போனது இல்லையே, அவளுக்கு தெரியாதே. நான் சும்மாட்டுக்கு கத்துனேன். என்ன சொல்லி? ரோகிணி வீட்டுக்கு போறோம் நானும் கிஷோருன்னு. அட பாதவத்தி, கிஷோர் நம்ம தெருமுனை தாண்டற வரைக்கும் தேன்மொழி கண்ணு கிஷோர் மேலதான் இருக்கும். அப்படின்னா நம்மள சிக்க வச்சதே வேற யாரு? தேன்மொழிதான். அப்படின்னா அந்த சிசிடி கேமரால நான் எத்தனை மணிக்கு போனேன்னு அதையும் பொண்ணு தர சொல்லல. தெரியலையே. தெரிஞ்சிருக்குமோ? சரி பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகாதீங்க. எல்லா ஆதாரமும் நமக்கு எதிராவே இருக்குதே. விடுங்கட்டி. மனசுல தைரியம் இருக்க வரைக்கும் போராடுவோம். முடியலையா சார் நடந்துருவோம். வேற நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. நாம தோத்து போக மாட்டோம்னு தான் தோணுது. நீ என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்களா? எதுக்கு? ஒண்ணுல விக்ரம் கேஸ்ல அத பாக்க வந்தோம். அதுக்கு எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு கிளம்புங்க நீ. அம்மா வீட்டுல அம்மா இல்லையா? அம்மாங்க மாமியார் இல்லையா? அத்தை இல்லையா? வீட்டுல யாருமே இல்லையா? சரி நீங்க வீட்டுக்கு போங்க. டேய் கிஷோர், சொல்லுங்க நீ. அன்னைக்கு நம்ம ரோகிணி வீட்டுக்கு போறத பத்தி நீ பொண்ணு கிட்ட எதை சொன்ன? இல்ல நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல. அன்னைக்கு நீயும் நானும் ரோகிணி வீட்டுக்கு போறது நம்ம வீட்ல வேற யாருக்கா தெரியுமா? போயிட்டு வந்தா நீங்க சொன்னீங்களே. அது போயிட்டு வந்து தானே சொன்ன. வேற யார்கிட்டயாவது நீ சொன்ன? இல்லையே. அன்னைக்கு நைட் தேர்மொழி உன்கிட்ட சண்டை போடல. எதுக்கு? அதான் ரோகிணி வீட்டுக்கு போனேன்னு தான். அவனுக்கு எப்படி தெரியும்? நானே போயிட்டு வந்து தானே சொன்னேன். அது சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தானே சொன்ன. நீ அதுக்காகவே சண்டை போட்டிருக்கிய? எனக்கு தெரியாத நீ. அவதான் என்கிட்ட கேட்டா. நீங்களும் உங்க அண்ணியும் போனீங்க நான் பார்த்தேன்னு சொன்னா. நானும் கோவத்துல ஆமா போனேன்னு சொன்னேன். சரி சரி சரி, நீ உள்ள போ. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க நீ. நாங்க போறோம், நீ போ. சரி. தேன்மொழி பாத்திருக்க வேலையை பாத்தீங்களா? இல்ல, தேன்மொழி சொன்னாலும் பொண்ணு தர காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா பொண்ணு தரைக்கு தேன்மொழியை கண்டாலே பிடிக்காது. இன்னொன்னு அவ கிஷோர் பொண்டாட்டி தாங்கிட்ட பேசுறத அவன் விரும்ப மாட்டான். இவ சொன்னாலும் அவன் கேட்டிருக்க மாட்டான். இவ பேசிருக்க மாட்டாளே. ஆனா அன்னைக்கு நேத்து இவங்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கா. நான் வந்து சொல்லதுக்கு முன்னாடி உங்க யாருக்கும் தெரியும்? தெரியாதுடி. நீ தானே மேக்கப் பண்ணிட்டு வந்து நின்ன, அப்பதானே சொன்ன. தேன்மொழி சொல்லலன்னா வேற யார் சொல்லிருப்பா? நம்மளை சுத்தி ஒரே மர்மமா இருக்குது. நமக்கு விதமா யாரு என்ன பண்றான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யாரு வேலை? நம்மள அப்படி யாரதான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரே மர்மமா இருக்குதேக்கா. அது எப்படிக்கா? இவ ரோகிணி வீட்டுக்கு போனது கிஷோருக்கு மட்டும் தான் தெரியும். கிஷோரும் பொண்ணு தர கிட்ட சொல்லல. ஒருவேளை டிஎஸ்பி ரோகிணி அவளுக்கு பொண்ணு தரைக்குன்னு ஆகவே ஆகாதே. இன்னொன்னு, அவ விக்ரம காப்பாத்தணும் நினைச்சிருந்தா அவன் அடி வாங்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் உண்மை சொல்லிருப்பா. இவன் என்னன்னா டிஎஸ்பி ரோகிணி விக்ரம் பைக்ல வந்தது வரைக்கும் வாட்ச் பண்ணி வச்சிருக்கானே. டிஎஸ்பி ரோகிணி அவ வீட்டுக்கு கூட்டு போனது வரைக்கும் எவிடன்ஸ் வச்சிருக்கானே. இனி எப்படி? விடு, நமக்குன்னு ஒரு வழி பிறக்காமலா போயிரும். நிச்சயமா தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருந்துதான் ஆகணும். 1000 இடத்துல அடைச்சிருந்தாலும் நிச்சயமா ஒரு வழி இருந்தே ஆகணும். அந்த வழி எதுன்னு கண்டுபிடிப்போம். நாள் இல்லையே, நேரம் இருக்குல்ல, கண்டுபிடிப்போம். நமக்கு விதமா ஆதாரம் பெருகிட்டே இருக்குது. இன்னும் இருக்க இந்த பொண்ணு தர என்ன ஆதாரத்தெல்லாம் பெருட்ட போறானோ தெரியல. அவன் 1000 ஆதாரத்தை புரட்டட்டும். நிச்சயமா நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்.
கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு தேட ஆரம்பிங்க. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். போக்கா போ. நீ தம்பி இல்லைன்னு சொல்லிட்டா நான் தம்பி இல்லைன்னு ஆயிடுவேனா? எப்படி காப்பாத்தணும்னு எனக்கும் தெரியும். ஆதாரம் எப்படி கிடைச்சிருந்தேன்னு யோசிக்கிற? இப்படிதான். என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. குற்றம் செஞ்சவன் கூட நான் செய்யறேன்னு தான் வாதாடுவான். இவன் எதுக்கு அமைதலா இருக்கும்? இவன் யார காப்பாத்ததுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க யாரு எனக்கு பதில் சொல்ல போறதில்ல. நான் தான் கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட பேசணும். ஐயோ, கிசர் வைஃப், நீங்க கிளம்புங்க, வீட்டுல வந்து பேசிக்கிறேன். தெருவில் எதுக்கு? இல்ல, அங்க வச்சு பேச முடியாது, அதான். இல்ல, தெருவில் வச்சு என்னால பேச முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க, அங்க வாரு. அங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். இங்க எதுக்கு? அங்க வச்சு பேச முடியாது, அதான். சரி, என்ன சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க விக்ரம காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. என்ன சொல்றீங்க? ஆமா, விக்ரம காப்பாத்துறதுக்கான ஆதாரம் என்கிட்ட தான் இருக்கு. இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, எங்க வீட்ல யாருமே நிம்மதியாவே இல்ல. எங்க வீடு வீடு மாதிரியே தெரியல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எங்க வீட்ல சந்தோஷத்துக்கு மட்டும் குறைவே இருக்காது. எப்பவுமே எங்க வீடு கலக்கலன்னு இருக்கும். இப்ப என்னன்னு தெரியல, தமிழத்தை, செம்பொலியத்தை, மீனத்தை, மீனக்குட்டியத்தை யாருமே சரியில்லை. காரணம் விக்ரமே. நீங்க விக்ரம அநியாயமா அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கல்ல. என் ஹஸ்பண்ட் சொன்னேன், அந்த கேஸ் எனக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தமிழக்கா, மீனக்கா, செம்பொலி எல்லாம் எதுக்கு பதட்டமா இருக்காங்க? விக்ரம புதுசா ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் பாசக்காரங்க. தம்பின்னு பாசம் வச்சுட்டாங்கல்ல, அநியாயமா தம்பி ஜெயிலுக்குள்ள போயிருவானு பயப்படுறாங்களா என்னமா? இவங்க சொல்றத பார்த்தா அப்படி தோணலையே. பேசாம அந்த விக்ரம விடுதலை பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க வீடு வீடாவே இல்ல. நான் ஒரு முக்கியமான ஆதாரத்தை தாரேன். அந்த ஒரு ஆதாரமே போதுமானது விக்ரம குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த அஜய் கொலை பண்ண பார்த்ததே காலையில 3 மணிக்கு தானே சொன்னீங்க? ஆமா. அந்த விக்ரம் 3 மணிக்கு அங்க இல்லவே இல்ல. அது நீங்க கைது பண்ண போகும்போது எத்தனை மணி? காலையில 4:30. 4:30க்கு தான் போனீங்க. அந்த விக்ரமே 4:15க்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான். எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. 3 மணிக்கு கொலை நடக்க பார்த்திருக்குது. 4 மணிக்கு போனவன் எப்படி கொலை முயற்சி பண்ணிருக்க முடியும்? சரி, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? என் புருஷன் தான் ஆதாரமே. என்ன சொல்றீங்க? சாயங்காலம் ஒரு 7:30 இருக்கும். முக்கியமான மீட்டிங்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் கிஷோர் கிளம்பினாரு. ஆனா ரோஹிணி அந்த மீட்டிங்க்கு போகணும்னு எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் வெளியில போனா தெரு வரைக்கும் நான் பாப்பேன். அப்படி நான் பாக்கும்போது மீனாத்தையும் கிஷோரும் பேசிட்டு இருந்தாங்க. மீனத்தை நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிஷோர. அப்பதான் கிஷோர் உண்மை சொன்னாரு. இது முக்கியமான மீட்டிங், ரோஹிணியும் கூட்டிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மீனத்தை, நானும் ரோஹிணியை பார்க்க வேண்டியிருக்கு, என்னையும் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. சரி, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோல போனேன். கோட்ரஸுக்குள்ள வண்டி என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது சிசிடிவி கேமரா இருக்குன்னு. அதுக்கானே என்ட்ரன்ஸ்ல அவங்கள போலீஸ் நீங்க யாரு என்னன்னு என்ன துருவி கேள்வி கேட்டாங்க. எங்க கிஷோருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை இருக்குன்னு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா கிஷோர் உள்ள போகும்போது என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ள போனாரு. சரி, இதுக்கும் விக்ரமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? வீட்டுக்கு வந்த உடனே நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். நீங்க ரோஹிணி வீட்டுக்கு தான் போனீங்க, எனக்கு நல்லா தெரியும்னு. சரி, அப்பதான் கிஷோர் சொன்னாங்க, அங்க விக்ரம் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நான் கூட உடனே கிளம்பிட்டேன், விக்ரம் என்ன அங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். மேம்பாலம் கூட கெட்டது தெரியாம ரொம்ப நேரமா பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கா ரோஹிணி. இதுக்கப்புறம் பஸ் எதுவுமே வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரோஹிணி விக்ரம் கூட கோட்ரஸ்க்கு வந்திருக்கா. அப்படின்னா அவன் அங்கதானே இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கொலை முயற்சி பண்ணிருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, எங்க மீனத்தை வரும்போது நைட்டு 12 மணி இருக்கும். கேட்டா ரோஹிணி வீட்ல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. அவங்க 12 மணிக்கு வர்ற ஆளே கிடையாது. அவங்களுக்கு இருட்டுனா பயம். 12 மணிக்கு அவங்கள யாரு கூட்டிட்டு வந்தா? சதீஷ் மாமா வீட்ல தான் இருந்தாங்க. எங்க வீட்ல எல்லா மாமாமே வீட்ல தான் இருந்தாங்க. ஆனா மீனத்தை நைட்டு 12 மணிக்கு வந்தாங்க. அவங்க யார் கூட்டிட்டு வந்தாலும் இந்த வீட்ல யாருமே கேள்வி கேட்கல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தமிழத்தை, செம்பகலியத்தை, மீனக்குட்டியத்தை இவங்க ரூம்ல இருந்து எந்த சவுண்டுமே எனக்கு வரவே இல்ல. தூங்கிருப்பாங்களா இருக்கும்? ஆஹா, அவங்க ரொம்ப அரட்டை அடிச்சிட்டு விளையாண்டுட்டு தான் தூங்குவாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க பக்கத்து ரூம் தானே, எந்த சவுண்டுமே வரல. அப்பவே எனக்கு சந்தேகம் தான். இதுல நிறைய மர்மம் இருக்குது. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். யார்கிட்ட சொல்ல வேணாம். எங்க வீட்ல எல்லாரும் நிம்மதியா இருந்தா போதும். ஏதாவது கண்டுபிடிச்சு அந்த விக்ரம வெளியில கொண்டுட்டு வரக்கு வழிய பாருங்க. இப்ப நான் ஹாஸ்பிடலுக்கு தான் போனேன். உங்களை பார்த்தனால தான் சரி உண்மை சொல்லலாம்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். சரி, சீக்கிரமா எங்க வீட்டுக்கு ஒரு வீடியோ கால் பறக்கட்டும். நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் எல்லாரும் என்கிட்ட எப்பவும் போல பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன கவனிக்கையில எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. பாவம், எங்க வீட்ல யாரும் சரியா சாப்பிட்ட மாதிரியே தெரியல.
மனசு கஷ்டமா இருந்தது, அதான் சொல்லிட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன். மீனாக்கா நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாளா? மீனாக்காவை கொண்டு விட்டது யாரு? சதீசு மாமா அங்கதான் இருந்திருக்காரு. மீனாக்கா தான் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மீனாக்காவை கூட்டிட்டு வந்தது யாரு?